எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு எத பத்தி பேச போறோம்னா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். டீமேட் அக்கவுண்ட் இப்பதான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி நான் இன்வெஸ்ட் பண்றது? எப்படி என்னென்ன ஸ்டாக்ஸ நான் வாங்குறது? எப்படி இந்த செக்டார்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது? இத பத்தி இன்னைக்கு சுருக்கமா நம்ம பார்ப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்வெஸ்டர்ஸ் வாங்கணும். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் இப்பதான் வாங்கணும். பெரிய அமௌண்ட்லாம் போட்டு வாங்குறவங்களுக்காக இத நான் சொல்லலங்க. ஒரு மாசம் அவங்களால ஒரு ரூ. 2000லேருந்து ரூ. 5000 வரைக்கும் அவங்களால ஷேர்ஸ் வாங்குறதுக்காக ஒதுக்க முடியும். ரூ. 1000னே வச்சுக்குவோமே. ரூ. 1000லேருந்து ரூ. 5000 வரைக்கும் ஷேர்ஸ் வாங்குறதுக்காக அவங்களால ஒதுக்க முடியும் அப்படின்றவங்களுக்காக மட்டும் தாங்க இது. அதுக்கு மேல 10,000, 15,000, 1,00,000 அப்படிங்கிறவங்களுக்கு இது கிடையாது. நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மாசம் மாசம் ரூ. 1000 இல்ல மாசம் மாசம் ஒரு ரூ. 2,500 கன்சிஸ்டன்ட்டா நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு தாங்க இது. இதுல இந்த மாரி உள்ள நுழையிறவங்க, இவங்க யாருங்க இருப்பா? ஒரு மாசத்துக்கு நான் ரூ. 1000க்கு ஸ்டாக் வாங்க முடியும் அப்படின்னா, அவங்களோட மாத சம்பளம் எவ்வளோ இருக்கும்? 15,000 வரைக்கும் இருக்கலாம். அதிகபட்சம். 15,000 இருக்கிறவங்க ஒரு ரூ. 500லேருந்து ரூ. 1000 வரைக்கும் ஒரு மாசம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல இந்த மாரி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு வாங்க வேண்டிய ஸ்டாக் என்ன அப்படின்னா, கோல்டு இடிஎஃப் தாங்க. கோல்டு இடிஎஃப் நம்ம பல தடவ சொல்லியிருக்கோம். ரூ. 7.50 இல்ல ரூ. 8 இன்னைக்கு ஒரு ரூ. 7 85, 90 காசுல இருக்குங்க. ரூ. 7 ரூ. 8க்கே நீங்க 1 யூனிட் கோல்டு வாங்க முடியும். டாடா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு அடிச்சீங்கன்னா, 1 யூனிட் கோல்ட ரூ. 8க்கே வாங்கிரலாம். ஸோ மாசம் மாசம் உங்களுக்கு ரூ. 500 உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க சிம்பிளா வேற எதையுமே பண்ணாம கோல்டு மட்டுமே வாங்கலாம். நீங்க 1990ஸ்ல இருந்து எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆவரேஜா ஃபார் எவ்ரி 4 டூ 6 இயர்ஸ்ல கோல்டு அப்படியே டபுள் ஆயிருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம பல தடவ அத பத்தி பேசியிருக்கோம். பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ், சேஃபர் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படின்றதுல கோல்டு இப்படி ஆரம்ப நிலையில, முதல் நிலையில இப்ப நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க போறீங்க அப்படின்னா, கோல்ட கன்சிடர் பண்ணுங்க. அதற்கப்புறம் பேங்க். எல்லாருக்குமே இப்ப வங்கி கணக்கு இருக்குங்க. நீங்க எந்த வங்கியில கணக்கு வச்சிருக்கிறீங்க? அத பாருங்க. இல்ல அப்படின்னா, ஒரு சில வங்கிகள் சின்ன சின்ன பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு. சவுத் இந்தியன் பேங்கோட ஷேர் பிரைஸ் ஒரு 25, 26ல தான் இருக்கு. நீங்க மாசம் மாசம் ஒரு ரூ. 500 இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ரூ. 25க்கு 500, 500 டிவைட் பை 25ன்னு போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரூ. 250க்கு 10 ஷேர் வாங்கலாம். ரூ. 500க்கு 20 ஷேர் வாங்கலாம். போதும். ஸோ, இப்படி ஃபர்ஸ்ட் பேங்கிங்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரூ. 55லேருந்து ரூ. 65க்குள்ள சுத்திக்கிட்டு கிடக்கு. ஸோ ரூ. 60 அப்படின்னா, அதுக்கு நீங்க ஒரு 8 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வாங்கலாம். இல்ல நீங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல நீங்க கணக்கு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த சர்வீஸ் புடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க அந்த பேங்க் இல்ல வேற ஏதாவது பேங்க்ல நீங்க கணக்கு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த பேங்கோட வேல்யூவேஷன்ஸ் நான் எப்படி பார்க்குறதுன்னு பின்னாடி சொல்லித் தர்றேன். அந்த பேங்கோட வேல்யூவேஷன்ஸ பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்கிங். கோல்டுக்கு அப்புறம் இந்த பேங்கிங் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ நீங்க பிரிஃபர் பண்ணலாம். அடுத்தது பார்மா. நம்ம மாத்திரை மருந்து வாங்குறோம். நெறைய நீங்க என்ன மாத்திரை மருந்து வாங்குனாலும் சரி, பின்னாடி திருப்பி பாருங்க. அந்த கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் மேன்கைண்ட் பார்மா, டாக்டர் ரெட்டிஸ் லேபு, தென் பயோகான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பார்மா கம்பெனி, லீடிங் பார்மா கம்பெனி உங்களோட டேப்லெட்ஸு, சிரப்பு, தென் இந்த ஆயின்மெண்ட்ஸு எல்லாத்துலயுமே இருக்கும் பார்மா. பார்மா கம்பெனிஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். நல்ல பார்மா கம்பெனிஸோட வேல்யூவேஷன்ஸ் நம்ம லிஸ்ட்ல ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறோம். நீங்களும் வேல்யூவேஷன்ஸ் நான் எப்படி பார்க்கணும்னு பின்னாடி சொல்லி தருவேன். நீங்க பார்மால கன்சிடர் பண்ணலாம். அடுத்து எஃப்எம்சிஜி. ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். நான் எனக்கு சன்ஃபீஸ்ட் பிஸ்கட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல நான் நோட்டு புக்கு வாங்குறது ஐடிசி அப்படின்னு சொல்லிட்டு உங்க நோட்ல எல்லாம் எழுதியிருக்கும். இல்லாட்டி புகை பிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஐடிசியோட பிராண்ட்ஸு. புகை பிடிக்கிற காசுக்கு நீங்க ஐடிசியே வாங்கிடலாம். அந்த கம்பெனிக்கு காசு குடுக்காம, நீங்களே அந்த கம்பெனிய விலை குடுத்து வாங்கி ஓனர் ஆயிரலாம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு சன்ஃபீஸ்ட் பிஸ்கட் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, நீங்க எந்த பிஸ்கட்ட வாங்குறீங்க? நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க பாருங்க. அந்த எந்த நிறுவனம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிறுவனத்துடைய பெயர முதல்ல போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. இருக்கிறாங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லி. நான் எதுக்கு ஐடிசிய உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க நெறைய பிஸ்கட்டு, தென் சிகரெட்ஸு, தென் நோட் புக்கு எதுல பார்த்தாலும் ஐடிசி அப்படின்ற பிராண்ட நீங்க எளிமையா பாத்துற முடியும். அதனால ஐடிசி சொல்றேன். அதோட அது நல்ல வேல்யூவேஷன்ஸ்லயும் இருக்கு. அடுத்து ஐடி சர்வீசஸ் கம்பெனி. ஐடி சர்வீசஸ் கம்பெனி நீங்க லீடிங்ல இருக்கிற கம்பெனி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல், விப்ரோ இதெல்லாம் இவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வருது. டாலர்ஸா உள்ள வருது. டாலர் உள்ள வர்றப்ப இங்க டாலரோட பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கு.
ரூபாயோட பிரைஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் வந்து இதுக்கு அட்வான்டேஜ். அதனால ஐடி கம்பெனிஸையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்து அடுத்து ஆட்டோமொபைல் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்ட்ட ஹீரோ ஹோண்டா இருக்கலாம். ஹீரோ ஹோண்டா 2013லயே அவங்க 2011லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் ஹீரோன்னு தனியா வருது இல்லையா? ஹீரோ பைக் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஹீரோட வேல்யூவேஷன்ஸ் இப்ப நல்லா இருக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ். இந்தியாவுடைய மிகப்பெரிய குழுமம். கிட்டத்தட்ட 30,00,000 கோடிக்கு மேல அவங்களோட வேல்யூவேஷன்ஸ் வந்துருச்சு இல்லையா? இந்தியாவுல இன்னைக்கும் வந்து ஒரு சிறந்த நிறுவனமா டாடா குழுமம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ டாடா பிராண்ட்ல உள்ள எல்லா ஸ்டாக்கையும் நம்ம பாருங்க. எது வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு. இப்போ முக்கியமா ஆட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் அப்படின்றது மத்த கம்பெனிஸ விட சுசுகி, தென் ஹோண்டா, தென் டொயோட்டா, தென் ஹூண்டாய், தென் எம்&எம், ஐஷர் இது எல்லாத்தையும் விட இது வந்து வேல்யூவேஷன்ஸ் கம்மியா இருக்கு. சீப்பா இருக்கு. அதனால நம்ம வந்து இத கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஹோண்டா இங்க ட்ரேட் ஆகல. டொயோட்டா இங்க ட்ரேட் ஆகல. அதெல்லாம் நம்ம வந்து வாங்க முடியாது. பட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, சுசுகி, ஹுண்டாய் மோட்டார்ஸ், ஐஷர் மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து இங்க ட்ரேட் ஆகுது. அடுத்து மெட்டல்ஸ். மெட்டல்ஸ பொறுத்தவரைக்கும் நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ் ஏதாவது பாருங்க. குறிப்பா நம்ம எப்பொழுதும் சொல்றது டாடா ஸ்டீல வந்து நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். தென் நெறைய கவர்ன்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. எல்லாத்தையுமே பாருங்க. இந்த ஆர்டர்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்டர் ஆகலாம். நீங்க பார்க்கக்கூடிய நிறுவனம் வந்து பெரிய நிறுவனமா இருக்கணும். லார்ஜ் கேப் கம்பெனிஸா இருக்கணும். இந்த லார்ஜ் கேப் கம்பெனின்னா எப்படி அப்படின்னா, அதோட மார்க்கெட் கேப் மினிமம் ஒரு 50,000 கோடிக்கு மேல இருக்கும். மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கும். நீங்க வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் 1000 கோடி, 500 கோடி, 2000 கோடி அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷா உள்ள போறவங்க பெரும்பாலும் 50,000 கோடிக்கு மேல இருக்கிறதா பாருங்க. இப்ப பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 45,000 கோடி இருக்கும். இந்த சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7,000, 8,000 கோடி இருக்கும். அது ஸ்மால் கேப் தான். இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 90,000 கோடிக்கு பக்கமா இருக்கும். இப்ப ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5,00,000 கோடி இருக்கும். தென் ஆட்டோ டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு 3,4 லட்சம் கோடி இருக்கும். தென் மெட்டல்ல டாடா ஸ்டீல் எடுத்துட்டோம்னா அது ஒரு 1,50,000 லட்சம் கோடிக்கு பக்கமா இருக்கு. எல்லாமே லார்ஜ் கேப்பா பாருங்க. பெரிய கம்பெனிஸா பாருங்க. சரி சார், இந்த சின்ன கம்பெனிய பார்க்கறதுல என்ன சிக்கல்? கம்பெனி வந்து வென் இட் இஸ் யங், வென் இட் இஸ் அட் மிடில் ஸ்டேஜ் ஆர் மிடில் ஏஜ், தென் ஓல்டர் ஏஜ். இந்த யங் ஏஜ்ல நல்ல ப்ராஃபிட்லாம் காட்டுற மாதிரி தெரியும். பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு நெறைய அழுத்தங்கள் இருக்கும். இந்த பெரிய கம்பெனிஸ்னால இவங்களால டஃப் குடுத்து மேல வர்றது கஷ்டமா இருக்கும். நம்ம போய் ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் இந்த குட்டி குட்டி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி அது நீண்ட நாள் ஆகும். நீங்க பெரிய கம்பெனிஸ்ல போய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். மெதுவா குரோ ஆவாங்க. 3-5% கன்டினியூஸா குரோ ஆகும். உங்களுக்கு லாஸ் வந்து கம்மியா இருக்கும். ஒரு நல்ல கம்பெனிஸ்ல போய் நம்ம வந்து செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா. தென் ஒரு ஷேர வாங்கிட்டோம் அப்படின்னா, அத விக்கிறத பத்தி யோசிக்கவே கூடாது. குறைஞ்சது ஒரு 20 வருஷமாவது அத நீங்க ஹோல்ட் பண்ணணும். பீட்டர் லிஞ்ச் அவர்கள் சொல்ற மாரி கண்டிப்பா ஒரு 20 இயர்ஸ் கண்டிப்பா ஹோல்ட் பண்ணணும். 20 இயர்ஸ் கண்டிப்பா நீங்க ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன நிறுவனம் அது இன்னும் வளர்றதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம், 15 வருஷம் ஆகும். வளராமயே கூட போயிரலாம். அந்த மாரி போயிறக்கூடாது. பெரிய கம்பெனி எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா, வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி. அவங்கள்ட்ட பணம் நெறையா இருக்கும். திவாலாக மாட்டாங்க. கடன் இல்லாம இருக்கணும். ஸோ இதுக்கு தாங்க 20 வருஷம் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய நிறுவனமா பார்த்து நம்மளோட ஃபண்ட்ஸ வந்து ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது கன்டினியூஸா குரோ ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த செக்டார் வைஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமா ஃபர்ஸ்ட் கோல்டு, அப்புறம் பேங்க், அப்புறம் ஃபார்மா, அப்புறம் எஃப்எம்சிஜி, தென் ஐடி, ஆட்டோ. தென் பாண்டு. பாண்டுக்குள்ள போக முடியாதவங்களுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன், கடன் பத்திரங்களுக்குள்ள போக முடியாதவங்களுக்கு, போக முடியாத சூழலுக்கு தான் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட், இந்த இன்விட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ட எல்லாத்தையுமே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு குடுத்துருவாங்க. இப்ப பிஜி இன்விட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ரூ. 85 இருக்கும். 3 மாசத்துக்கு ஒரு தடவ உங்களுக்கு ரூ. 3 வந்துகிட்டே இருக்கும். ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்கு ஒரு 25% ஆஃப் உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல கோல்டையும், பிஜி இன்விட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே பல தடவ சொல்லியிருக்கேன். இப்ப எப்படி இந்த ஸ்டாக்ஸ் ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஆட்டோ செக்டார் அப்படின்னா எப்படி அத டாடா மோட்டார்ஸ் நம்ம எடுக்கிறோம். இப்ப ஹீரோ மோட்டார்ஸ் வந்து எதுக்கு நம்ம எடுக்கணும், கன்சிடர் பண்ணணும். எப்படி வந்து ஒரு கம்பெனியை செலக்ட் பண்றது அப்படின்னா 3 வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், செகண்ட் ஒன் பிரைஸ் டு புக், தேர்ட் ஒன் டெட் டு ஈக்விட்டி. இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்றது இந்த கம்பெனி இருக்கிறாங்களே அவங்க ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு காசு கொடுக்குறோம். இதான் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதிகபட்சம் எவ்வளவு இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம்னா 30க்கு கீழ 30க்கு மேல இருக்கக்கூடாது. பெஸ்ட் என்ன அப்படின்னா 10ல இருந்து 20க்குள்ள இருந்தா சூப்பர்.
இல்ல 5ல இருந்து 20க்குள்ள. ரொம்ப கீழயும் போயிறக்கூடாது, ரொம்ப மேலயும் போயிறக்கூடாது. 20 டூ 30 ஓகே. பட் 10 டூ 15 சூப்பர். இந்த மாரி இருக்கணும். இத வந்து ரொம்ப கண்டிப்பா முக்கியமாக இந்த 3யும் பார்க்கணும். 3ல இந்த வேல்யூ வந்து 10லேருந்து 20க்குள்ள இருக்கிற மாரி பார்க்கணும். அடுத்து பிரைஸ் டூ புக் வேல்யூ. இந்த பிரைஸ் டு புக் பெரும்பாலும் இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாரி செக்டார்ஸ்க்கு நம்ம வந்து இந்த பிரைஸ் டு புக்கையும் ரொம்ப அழுத்தம் திருத்தமா பார்க்கணும். இது எவ்வளவு இருக்கலாம் அப்டின்னா, பேங்கிங்ல ஒரு சில பேங்க்ஸ் வந்து புக் வேல்யூ விட கம்மியா இருக்கும். பிரைஸ் டு புக் அதிகபட்சம் 1.5 வரைக்கும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். 1.5க்கு மேல போகவே நான் மாட்டேன். மார்கன் ஹவுசல் சொன்ன மாதிரி 1.5க்கு கீழ இருக்கிற புக் வேல்யூ இருக்கிற கம்பெனிய தான் நான் பெரும்பாலும் பார்ப்பேன். அடுத்து டெட் டூ ஈக்விட்டி. கடன். ரூ. 1க்கு அவங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு? ரூ. 1க்கு 10 காசு கடன் இருக்கு அப்படின்னா ஓகே. டெட் டூ ஈக்விட்டி 0.10ன்னா ஓகே. அதுக்கு மேல 0.11 இருந்தாலும் நீங்க போகாதீங்க. இந்த வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் அதான். கடன் இருக்கிற கம்பெனிக்குள்ள போகாதீங்க. தென் பிரைஸ் டு புக் 1.5க்கு மேல இருக்கிறதுக்குள்ள போகாதீங்க. அடுத்து பிஇ 30க்கு மேல இருக்க சைடு நீங்க எவ்வளோ பெரிய கம்பெனி யாரா இருந்தாலும் சரி நீங்க போகவே போகாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தது நீங்க செலக்ட் பண்ற அந்த கம்பெனிக்கு குரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. இது வந்து இன்னொரு 25 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனி இருக்குமா? இப்ப பேங்க் எல்லாம் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க், இல்ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இல்ல தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், ஏதோ ஒரு பேங்க் நீங்க வச்சிருக்கிற பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்கே வச்சுக்கோமே. அந்த பேங்க் இன்னொரு 25 வருஷம் கழிச்சு இருக்குமா? பேங்க் இல்லாம இருக்க முடியுமா? பேங்க் இல்லாம எப்படி யார்ட்ட லோன் வாங்குறது? எப்படி வந்து பிசினஸ் பண்றது, நம்மளோட சேவிங் அக்கவுண்ட்ஸ் வைக்கிறது எல்லாத்துக்குமே பேங்க் வேணும். அதனால 25 வருஷம் கழிச்சு பேங்க் கண்டிப்பா இருக்கும். 30 வருஷம் கழிச்சு இருக்கும். 50 வருஷம் கழிச்சு இருக்கும். அதனால நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல ஒரு 30 to 50% அதிகமான அமௌண்ட்ட அந்த பேங்க்ல போடுங்க. அந்த பேங்க் எப்படி சூஸ் பண்றதுக்கு தான் அந்த வேல்யூவேஷன் ரேஷியோஸ்ன்னு பார்த்திருக்கோம். குரோத் பெர்ஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது கன்டினியூஸா அந்த கம்பெனி முதல்ல இருக்குமா? இந்த இந்த எக்கனாமிக்குள்ள இருக்குமா? தென் அது கொஞ்சம் வளருமா? அப்படின்றத பார்க்கணும் குரோத் பெர்ஸ்பெக்ட்ஸ். அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட். அந்த கம்பெனியோட ஓனர் யாரு? அவரு வந்து ஒழுங்கா அந்த பேங்க் வந்து நடத்துறாரா? தொடர்ந்து அந்த கம்பெனில உள்ள எம்ப்ளாயீஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாரா? எம்ப்ளாயீஸ்க்குள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குதா? கன்டினியூஸா அவங்க ப்ராஃபிட் காட்டுறாங்களா? தொடர்ந்து லாபம் சம்பாதிக்கிறாங்களா? சம்பாரிச்ச லாபத்துல கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் குடுக்குறாங்களா? டிவிடெண்ட் இதெல்லாம் பாருங்க. ஸோ முதல்ல வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் இந்த 3யும் பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு குரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கா? 25 வருஷம் அந்த கம்பெனி இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட். இப்போ டாடா குரூப் எடுத்துக்கோமே. டாடா மோட்டார்ஸ்னா டாடா குழுமம் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல அந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சே ஒரு 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்போ ஹீரோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோ மோட்டார்ஸ் ஒரு 7 டிகேட்ஸா 70 வருஷமா சைக்கிள்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க இப்போ இவிஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் அதை வந்து தொடர்ந்து அந்த கம்பெனி வந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கடன் கிடையாது அவங்களுக்கு. ஆட்டோ செக்டார் கண்டிப்பா வண்டி எல்லாருக்கும் வேணும். ஸ்கூட்டர் வேணும். நெறையா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இருபாலருமே இந்த ஸ்கூட்டர்ஸ வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்கும். ஸோ அதனால அத வந்து நம்ம பார்க்கலாம். பிஇ எப்படி இருக்கு? பிரைஸ் டூ ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கு? 30 கீழ இருக்கா? இன்னைக்கு 19 தான் இருக்கு. ஓகே. 10 டூ 20க்குள்ள இருக்கு. இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணுங்க. மிக முக்கியமான விஷயம் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியமா கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரொம்ப மினிமமான குவான்டிட்டில வாங்கணுங்க. உங்கள்ட்ட எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த அமௌண்ட் வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கணும். இப்போ வருஷம் ஃபுல்லா ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்த வருஷம் ஃபுல்லா ரூ. 1500 ஒவ்வொரு மாசமும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 1200, 250 அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிய விட்டுறக்கூடாது. ஒரு மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த மாசம் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு கான்ஸ்டன்டான அமௌண்ட்ட வந்து நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20, 25 இயர்ஸ்ல உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். மினிஸ்குவல் குவான்டிட்டிஸ், மினிமம் குவான்டிட்டிஸ் வாங்கணும். ரொம்ப முக்கியமா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பல இடத்துல நெறைய செய்திகள் வரும். இத வாங்குங்க, அத வாங்குங்க. YouTubeல, தென் Facebookல, Instagramல ரூ. 1 வாங்குனீங்கன்னா அது ரூ. 10,000 மாறும். ரூ. 2 வாங்குனீங்கன்னா அது ரூ. 250 போகும் 1 வருஷத்துல. அப்படியெல்லாம் எங்கேயுமே இப்படி ஒரே நாள்ல இப்படி போகாது. மெதுவா தான் ஏறும். ஒரு வருஷத்துக்கு 8லேருந்து 15% வரைக்கும் தான் ஏறும். அதுக்கு மேல ஏறாது. இல்ல அப்படியே கிடக்கும், திடீர்னு ஏறும். எல்லாம் ஓவராலா பார்த்தீங்கன்னா, காம்பவுண்டட் ஆனுவல் குரோத் ரேட் பார்த்தீங்கன்னா, ஒரு 15% கிட்ட இருக்கும். ஸோ பொறுமையா தான் இத பண்ணணும்.
பொறுமை தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு முக்கியமான தேவை. சந்தையை பொறுத்தவரைக்கும் பணம் உங்களுக்கு தேவை எவ்வளவு தேவையோ, அதை விட பல மடங்கு பொறுமை தான் தேவை என்னை பொறுத்தவரை. ஸோ ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் இப்படிதாங்க உள்ள போகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். எல்லாத்தையும் கீழ எழுதுங்க. நம்ம வந்து தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ்க்காகவே நம்ம வந்து மறுபடியும் இந்த உங்க சந்தேகங்கள், கேள்விகள்லாம் தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.